உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. எதிர்நீச்சல் திரைப்பட மனோபாலா காமெடி பாணியில் மார்பிங் மூலமாக பல தலைவர்களோடு க்ளோஸாக இருப்பதைப் போல ரெடிமேட் போட்டோக்களை வைத்துக் கொண்டு கைவரிசை காட்டிய கயவன் இவன்தான். மாட்டிக்கொண்ட பிறகு அப்பாவி போல முகத்தை மாற்றிக்கொள்ளும் இவன் வெளிநாட்டு தூதர் என கூறி செய்த சித்து விளையாட்டுகள் தான் இப்போது ஊபியை உலுக்கி விட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் ஆடம்பர 2 அடுக்கு மாளிகை கட்டடம் ஒன்று மேற்கு ஆப்பிரிக்கா என்ற நாட்டின் தூதரகமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. இல்லாத நாட்டுக்கு இவ்வளவு பெரிய தூதரகமா என பலரும் சந்தேகித்தாலும் அவரது கேப்மாரித்தனத்தை நிரூபிக்க முடியாமல் பலரும் முயற்சியை கைவிட்டுள்ளனர். 10க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் வாசலில் அணிவகுத்து நிற்க ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்பவன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் முன்னும் பின்னும் கார்கள் புடைசூழ வலம் வந்த ஹர்ஷ்வர்தன் போலி விவிஐபி பாஸ்களையும் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் கொடிகளையும் வைத்துக் கொண்டு பந்தாவாக ஊர் சுற்றி கொண்டிருந்தார். குறிப்பாக வெளிநாட்டு தூதராக தன்னைத்தானே அங்கீகரித்துக் கொண்டு வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டியுள்ள இவன் தனது அலுவலகத்தில் இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர், வெளிநாட்டு அதிபர்கள் உள்ளிட்டோர்களுடன் இருப்பதை போன்று மார்பிங் செய்யப்பட்ட போட்டோக்களை மாட்டி வைத்துக் கொண்டு வருபவர்களிடம் சொந்த புகழை பாடி புலங்காகிதம் அடைந்ததோடு அவர்களை சூழ்ச்சி வலையில் வீழ்த்தியதாக தெரிகிறது. மேற்கு ஆப்பிரிக்கா மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்படாத சப்ரோகா, பவுல்வியா, லடோனியா போன்ற சிறிய நாடுகளின் தூதரக பிரதிநிதி என்றும் ஹர்ஷ்வர்தன் ஜெயின் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு செயல்பட்டு வந்திருக்கிறார். இப்படி தகிடு தத்தம் மூலம் கொளித்த பணத்தை ஹவாலாவில் போட்டும் பண மோசடி செய்து வந்திருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய புலனாய்வுத் துறையின் ரகசிய விசாரணையால் அம்பலப்பட்டிருக்கும் ஹர்ஷ்வர்தன் தற்போது சிறையில் களி தின்னும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவனது போலி தூதரகத்திற்கு சென்ற போலீசார் மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டு தலைவர்களோடு ஜெயின் இருப்பதை போன்ற புகைப்படங்கள், அந்நாட்டு கரன்சி, தூதரக பாஸ்போர்ட் போன்றவற்றையும் பறிமுதல் செய்தனர். மேலும் 12 நாட்டு தூதரக பாஸ்போர்ட், வெளிநாட்டு தூதரகங்களின் சீரடிக்கப்பட்ட ஆவணங்கள், 34 நாடுகளின் முத்திரைகள், 44 லட்சம் பணம், வெளிநாட்டு கரன்சி, 18 தூதரக நம்பர் பிளேட்டுகள், 4 ஆடம்பர கார்களை பறிமுதல் செய்தனர். மேற்கு ஆப்பிரிக்கா என்பது சிறிய நிலப்பரப்பாகும். 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த கடற்படை அதிகாரியான டிராவிஸ் மெகன்ட்ரி என்பவர்தான் இந்த நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு தன்னைத்தானே அதிபராக அறிவித்துக் கொண்டார். அத்தோடு அந்த பகுதியை வேறு எந்த நாடும் உரிமை கொண்டாடவும் மெகன்ட்ரி தடை விதித்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் 2356 பேர் இருப்பதாக கணக்கு காட்டப்பட்டாலும் யாரும் அங்கு வசிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேச போலீசார் போலி தூதரகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்த பிறகு மேற்கு ஆப்பிரிக்காவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதுடெல்லியில் தங்களது தூதரகம் என கூறி புகைப்படங்களை பகிர்ந்திருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலி போலீஸ், போலி வக்கீல், போலி டாக்டர் என எத்தனையோ நாம் கண்டிருந்தாலும் போலி தூதரகம் என்பது சற்றே நம்மை திடுக்கிடத்தான் வைக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.